ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்றைக்கி நாம் மகாநதி சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. கேக் கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் சரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஃபோட்டோவுக்கு நிற்கும் போது கங்காவோட அம்மா, அதாவது காவேரியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பாவை 2 பேரும் தூக்கி வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபோட்டோவில் தெரிய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது காவேரியை தூக்கி வச்சுக்கிறாங்க. தூக்கி வைக்கும் போது அவங்க அம்மா ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. அவளோட பொண்ணையே அவள் வந்து அழகாக பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அழகாக இருக்குது. செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கங்கா வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட ஸ்டூடெண்ட்டோட அப்பா ரொம்ப சூப்பராக இருக்கார், அவரையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சைட் அடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்காவும் விஜயும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு காவேரியும் பார்க்குறாங்க. காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் பேசாதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரி கிளம்பலாம் அப்படிங்கும் போது விஜய் சொல்கிறாரு, வா அம்மு வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ பாப்பா சொல்கிறா, அப்பா நான் இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருக்கவா, யாழினி கூட விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, இல்லை நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து காவேரி அந்த குட்டி பாப்பா சொல்கிறாங்க, இல்லைப்பா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கேனே அப்படிங்கிறாங்க. அப்போது பாட்டி சொல்லுங்கள் பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இருக்கட்டும், ஒரு நாள் தானே, நாங்கள் பார்த்துக்குறோம், நாளைக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க அப்பாவும் ஓகே சொன்னோன்னே அந்த பாப்பா வந்து யாழினி கூட, வா யாழினி நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாட போகிறாங்க. விளையாட போயிட்டு விஜய் கிளம்புறாரு. விஜய் கிளம்பும் போது கங்காவும் யமுனாவும் வெளியே போயிட்டு அவங்கள வெளியே அனுப்பி விடுறாங்க. அப்போது பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, உங்களை மறுபடி பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும் போது அவங்க ஹஸ்பண்ட்ஸ் 2 பேரையும் கேட்குறாரு விஜய். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொடைக்கானலில் இருக்காங்க. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இப்போது தனியாக டெய்லர் ஷாப் நடத்துகிறனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, அதனால வர முடியலை அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதே போல் தான் நிவீனுக்கும் வந்து ஒர்க் இருக்குது, அவர் வந்து பிஸ்னஸ் விஷயமாக எங்கேயோ போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. அப்புறம் விஜய் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரே ரூமில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது எல்லாருக்கும் பெட்டு போட்டுட்ருக்காங்க. அப்போ காவேரி போகிறாங்க. காவேரி கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் அங்கே கட்டிலில் படுத்துக்கோ, நாங்கள்லாம் இங்கே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது காவேரி சொல்கிறாங்க, நான் மட்டும் தனியாக அங்கே எங்கே போய் படுக்கிறது, நான் இங்கே படுத்துக்கிறேன்னு சொல்லி எல்லோரும் படுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது யாழினியும் காவேரியும் அந்த குட்டி பாப்பாங்க 2 பேரும் ஃபோன் பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க. காவேரி சொல்கிறாங்க, ஃபோனை வச்சுட்டு படுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே கேட்கல. சரி வாங்க நான் கதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் வந்து, மிஸ் ஓகே மிஸ் கதை சொல்கிறீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்துட்டு கதை கேட்குறாங்க. இடையில இவங்க 2 பேரும் நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. அதை அவங்க அம்மா பார்த்துட்டு கங்கா கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருடி எவ்வளோ அழகாக இருக்குது, இதை பார்க்குறதுக்கு 2 பேரும் பாரு அவ்வளோ ஜெல்லாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அப்போது காவேரியை பார்த்துட்டு கங்காவும் சொல்கிறாங்க, ஆமாம் காவேரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, 2 காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அம்மா பொண்ணு அவளை மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா விடிஞ்சோடனே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அதாவது காவேரியும் யமுனாவும் அவங்க வீட்டுக்கு, கங்காவும் யமுனாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போது சொல்கிறாங்க, அவங்களால வந்து பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, அதனால் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லி கிளம்புறாங்க. அதே போல் கரெக்டாக விஜயும் வந்துடுறாரு. விஜய் வந்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சீரியல் பிடிக்குங்கிறதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.